நம்ம ஊர்ல பொன்னம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாமரம். கோடை வந்தா அந்த மரம் ஊருக்கு கண்ணுக்கு பட்ட புதையல் மாதிரி. ராமு வேலிக்கப்புறம் சாய்ந்து கண்களை சிமிட்டியபடி பொன்னம்மாவிடம், ஓஹோ பொன்னம்மா, இந்த மாம்பழம் பக்குவமா இருக்கு போல, கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? அதற்கு பொன்னம்மா சிரிச்சு கையை அசைத்து, இல்லப்பா ராமு, இன்னும் 2 நாள் விட்டா நாக்குல தேன் மாதிரி இருக்கும், இப்ப பறிச்சா புளிப்பா இருக்கும். அதை கேட்ட ராமு நகைச்சுவை சிரிப்புடன், ஆனா 2 நாள்ல மாம்பழமோ நதியோ எது சீக்கிரமா வரும்னு யாருக்கு தெரியும்? பொன்னம்மா அதிக நம்பிக்கையோடு, ஐயோ, நான் 30 வருஷமா மாம்பழம் வளர்க்கிறேன், சரியான நேரம் எனக்குத்தான் தெரியும். அடுத்த நாள் தேநீர் கடையில் பெரியாசாமி கையில் கார்டுகள் வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே, பொன்னம்மா இன்னும் மாம்பழம் பறிக்கலையாம், வச்சுட்டா பொன்னம்மா வீட்டுல தங்கமாகிடுமாம் என்று கேலி செய்கிறார். அதற்கு டீ மாஸ்டர் கிண்டலோடு, என்னங்க 2 நாள்ல மாம்பழம் நதிக்கே போயிடும் போல இருக்கே. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா மனசுக்குள் எல்லாருக்கும் ஆசை, அந்த மாம்பழத்தை குறைந்தது ஒருத்தனாவது சாப்பிடணும். அடுத்த நாள் 3 குழந்தைகள் செல்வி, மணி மற்றும் ரவி விளையாடிக் கொண்டிருந்தனர். செல்வி ஆர்வத்துடன், நம்ம கேக்கெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா? அதற்கு மணி செல்வியிடம், எங்க அம்மாவுக்கும் சொன்னாங்க இன்னும் 2 நாள்னு. அப்புறம் ரவி காமெடியாக, நான் அந்த மாம்பழம்னா நேரே என் வாயில துள்ளி போயிருப்பேன். மூவரும் சிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆசா ஊருக்கே பரவுது. அடுத்த நாள் பறவைகள் மற்றும் அணில் மாமரத்தை சுற்றத் தொடங்கின. அதை பார்த்த ராமு விரைவாக வந்து, பொன்னம்மா பாருங்க, பறவைகளும் அணிலும் பழம் பறிக்க ஆரம்பிச்சாச்சு. இயற்கைக்கு காத்திருக்க தெரியாது. ராமு எவ்வளவோ சொல்லியும் பொன்னம்மா முடிவாக, இன்னும் ஒரு நாள் அப்புறம் பறிக்கிறேன், அதுதான் ருசிக்கான உச்சி நேரம். அடுத்த நாள் அருகிலிருக்கும் கிராமத்திலிருந்து தேங்காயை வாங்க வியாபாரிகள் வருகிறார்கள். அதில் ஒரு வியாபாரி பொன்னம்மாவிடம் மாம்பழத்தை நோக்கி, அம்மா, இந்த மரத்திலே உள்ள எல்லா பழங்களுக்கும் நல்ல விலை தர்றோம், உடனே சொல்லுங்க என்று கேட்கிறார். அதற்கு பொன்னம்மா, இல்லப்பா, நாளைக்கு இன்னும் நல்ல விலை வரும். அதை கேட்ட வியாபாரிகள் தலை அசைத்து போயிடுறாங்க. அந்த இரவு வானம் சீறினது. காற்று புயலாய் மாறி மாம்பழங்கள் தட் தட் என்று விழ பழம் நதிக்கே உருண்டுச்சு. அடுத்த நாள் காலை மக்கள் பொன்னம்மாவின் மாம்பழ வேலிக்கருகே நின்றனர். அப்போது ராமு கிண்டலோடு, இப்போ மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கு, ஆனா மீன்களுக்கு? அதற்கு பொன்னம்மா தலையசைத்து சோகமாக, நான் ருசிக்காக காத்திருந்தேன், ஆனா வாயில போகவே இல்ல. சில வாரங்களுக்கு பிறகு முற்றத்தில் ஒரு சிறிய மாம்பழக் கொடி முளைச்சிருக்கு. அதை பார்த்த பொன்னம்மா புன்னகையுடன், சரியான நேரம் பறிக்கலன்னா இயற்கையே ஒரு பாடம் கற்பிக்கும், ஆனா அதே நேரம் ஒரு புதிய வாய்ப்பையும் தரும். வாழ்க்கையில காத்திருக்கிறது நல்லது, ஆனா அதிகமா காத்திருந்தா வாய்ப்பு போயிடும். சரியான நேரத்துல செய்யறதுதான் ருசிக்கே மேலானது. நண்பர்களே, என் கதை உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னா ஒரு லைக் போட்டுடுங்க. என் மாமரம் சீக்கிரம் வளர்ந்துரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை இன்னும் பகுவமா இனிப்பா ஒரு கதை கொண்டு வர்றேன்.